நீ தம்மத்தூண்டு கண்ட்ரி, நீ எடுத்த உடனே புட்டினோட பேசணும் அப்படின்னு அவர் ட்ரம்போட பேசுறதுக்கே அவர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. உக்ரைன் ரஷ்யா சண்டை இப்போ அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை, நீங்களும் கேட்கறது இல்லை, நானும் சொல்றது இல்லை. அவர் இஸ்தான்புல்ல வந்து வாங்க பேசலாம் அப்படின்னாரு. ஜெலன்ஸ்கி வந்து அதெல்லாம் கிடையாது, நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தவர் புட்டின் வா அப்படின்றாரு. சொல்லப்போனா எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லீகல். ஏன்னா உக்ரைன் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டார், ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னு. அந்த சட்டத்தை வந்து நீங்க நீக்கிற வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் வந்து இல்லீகல் தான். அடுத்தது நீனு ஒரு பெரிய அப்பாட்டக்கிற புட்டின் வரணுமா உனக்கு? பேச்சுவார்த்தைகள் அப்படின்னும் போது முதல்ல வந்து மினிஸ்டர்ஸ் ஆர் அஃபிஷியல்ஸ் இந்த லெவலில் நடக்கும். அதுக்கப்புறமா சைனிங்க்கு தான் வருவாங்க. நீ தம்மத்தூண்டு கண்ட்ரி, நீ எடுத்த உடனே புட்டினோட பேசணும் அப்படின்னு அவர் ட்ரம்போட பேசுறதுக்கே அவர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இது எப்படி இருக்குதுன்னா, இப்போ அந்த ஒத்த சீட்டு கட்சிகள்னு இருப்பாங்க இல்லையா, ஏதோ அவங்க செல்வாக்குறாங்க, அவங்க வந்து கூட்டணியில் போய் பேச போனோம் அப்படின்னா மற்ற மந்திரிகள் அவங்களோட தான் பேசுவாங்களே தவிர அந்த முதலமைச்சரோ இல்லை பிரதம மந்திரியோ இல்லை கூட்டணி கட்சி தலைவரோ அவங்களெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இருக்கிறதே ஒரு ஆள், வாங்குறது ஒரு சீட்டு, உனக்கு தலைவர் வந்து கைது போடுவாரா, தான் அங்கே போய் பேசுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் உக்ரைன் வந்து புட்டின் வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது.